இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபுரம் நீர்த்தேக்க அணையிலிருந்து 1000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் பள்ளிப்பட்டு அருகே உள்ள 2 கிராமங்களில் தரைப்பாலங்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில். அவரிடம் பேசலாம். வணக்கம் செந்தில். தற்போது தரைப்பாலங்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன. என்ன மாதிரியான சிரமங்களை அப்பகுதி மக்கள் சந்தித்து வருகிறார்கள்? விவரம். வணக்கம். ஆந்திரா எல்லை பகுதியில் அமர்ந்துள்ள திருவள்ளூர் மாவட்ட பள்ளிப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 2 நாட்களுக்கு மழை கொட்டி தீர்த்தது. இதனால் ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் நீர்த்தேக்கம் அம்மப்பள்ளி அணையிலிருந்து அம்மப்பள்ளி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் அணையிலிருந்து 1000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் பள்ளிப்பட்டு கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சங்கீதக்குப்பம், சாணாக்குப்பம், சாமந்தவாடா, கீழ்கால் பட்டடை உள்ளிட்ட தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கின. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வருவாய்த்துறை சார்பில் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அந்த பகுதியில் தடுப்புகள் வேலிகள் அமைத்து போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தரைப்பாலம் மூழ்கியதால் வழியாக செல்லும் கிராம மக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.